நம்ம சொன்னால் எங்கே கேட்குறாங்க. இந்த சிறுசுலேருந்து பெருசோறும் நம்ம சொல்கிறத காதுலேயே வாங்க மாட்டாங்க. அதாவது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் காய் இருக்குது, நம்ம காயெல்லாம் எதுவும் வாங்க வேணாம், புதன்கிழமைக்கு மேலே வேணால் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னேன். அதை வாங்குறதுக்காக போயிட்டு இந்த காய்கறிலாம் சேர்த்து வாங்கினுட்டாங்க போல். நான் இந்த காந்திபர் சோப்பு தான் மெயினாக கேட்டிருந்தேன். துணி வந்து யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்காக இருக்குதா, அதனால் அதுக்காக இந்த காந்திபர் சோப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போய் ரொம்ப எஃபோர்ட் போட தேவையில்ல. அதனால் வாங்கிட்டு சொன்னால் அது வாங்க போயிட்டு இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சண்டேனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், எடுத்து வைக்கலாம். இந்த மண்டேயில் நம்ம எங்கே போய் எடுக்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு வந்துட்டேன். அங்கே என்னவோ சும்மா இருக்கிறவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்த மாதிரி எனக்கு இந்த மயிலை பார்த்தாவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியல. முருகனே நேரில் வந்த அம்மா இருக்கும். கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்குது. மயில்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் அந்த மயிலை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கூல் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்குமா, அதாவது ஒரு காட்டில் அந்த ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கரெக்டு சைடு மலை அடிவாரத்தில் கீழே இருக்கும். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது மெயின் ரோட்டில் தான் இருக்கும் அந்த ஸ்கூலு. அதனால் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு, அது இல்லாமல் மலரும் நினைவுகள் வேறு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தோம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்துட்டு காலையில் இந்த ஸ்கூலில் நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.